ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் சாண்ட்ராவும் திவ்யாவும் பண்ணுற அட்டூழியங்க இருக்குது பாருங்கள், அக்கப்போர் இருக்குது பாருங்கள். அடகடாடா எப்பா, அநியாயத்துக்கு இது வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக ஈர்க்கும். கமருதீன் விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள், ஜெயிலில் பண்ண விஷயங்கள் தான் பயங்கரமாக வந்து நெகட்டிவாக பயங்கரமாக போச்சு. இதுக்கு முன்னாடி அரோரா ஆதிரை இருக்கும்போது அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு புதுவிதமான விஷயங்கள் விஜய் டிவியில் இருக்கிற ஷோஸ் வச்சு யார் யாருக்கு என்னென்ன டைட்டில் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் போச்சு. இப்போ பிரஜின் உள்ளே வராரு, அவரும் அதில் வந்து ஐக்கியமாக வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நானும் வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பெஸ்ட் வில்லி ஃபீமேல் யார் சொல்லு, த நாமினி சார் அப்படின்றாரு. சாண்ட்ரா, திவ்யா, அரோரா அப்படின்னு 3 பேர் சொல்லும்போது பார்வதி அப்படிங்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, இல்லை வில்லியில் பார்வதி இப்போ இல்லையே, சுத்தமாக இல்லையே அப்படின்னு திவ்யா பேசுகிறாங்க. அப்படி வேணாண்டா அப்படின்றாங்க. அவர் என்ன சார் பெஸ்ட்டு வில்லி வந்து கனி கொடுத்துடலாம், இல்லை வேணாம் இப்போ வேணாம் அது மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நடிப்பு புளிப்பு தான், எல்லாருக்கும் காக்கா வலிப்பு தான், இந்த மாதிரி அவார்டு கொடுக்கலாம். சரி இது யார் கொடுக்கலாம், அவார்டு கோஸ் டு கனித்தூர்ன்றார். அவங்க சிரிக்கிறாங்க. அடுத்தது 400 ரவுடி தான், அந்த மாதிரி ஒரு அவார்டு யார் கொடுக்கலாம், விக்கல் சிக்கரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வடிவேல் டைலாக் சொல்லுவார், 400 ரவுடி தான் 400 ரவுடி தான், இனிமேல் நான் ஜெயிலுக்கு போகிறேன் சொல்லுவார் பார்த்தீங்களா. அவர் ஒரு பில்டப் பண்ணுவார், ஏன்னா பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குன்ற மாதிரி அவரை சொல்கிறாங்க. கமருதீனுக்கு தென்னை மரம் புளிய மரம், நம்ம கமருதீன்றாங்க. ஏன்னா தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அரோரா கூடயும் ஒரு பேசுவார், விஜய் பார்வதிக்கிட்டையும் பேசுவார்னு சொல்லிட்டு கலாச்சி தள்ளுறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடா ஆமாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே. ஆனால் இன்றைக்கி வந்து செம்ம டோஸ் இருக்குது, அது வேறு விஷயம். ஏன்னா வக்கரம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு விஜய் சேதுபதி அவ்வளோ பொங்குனாப்பில் இன்றைக்கி. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லையே, விஜய் டிவியோட ஷோஸை தான் சொல்கிறாங்க அவங்க. மேபி இதை வேணால் சொல்லலாம், என்னென்னா நடிப்பு புளிப்பு தான், எல்லாருக்கும் காக்கா வலிப்பு, இதை கூட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் அநியாயம் பண்ணுறாங்க, 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ஒன்று, வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கான், கொஞ்சம் ஃபேன் பட முடியுமா பிக் பாஸ்ன்னு. இதில் பிக் பாஸ் வந்துட்டு சாண்ட்ரா அவங்க மைக்க மாட்டுங்கன்னு அவரை ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். பதறாங்க பாருங்கள், திவ்யா கால் கையில் எங்கேயோ பிச்சுக்கின்னு போகுது, அவ்வளோ பயம் இருந்து இந்த மாதிரி பேச்சு. ரைட்ரா, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த திவ்யா சாண்ட்ரா இவங்களோட கேம் பிளே உங்களுக்கு எப்படி தோணுது? இவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.